நான் 2-3 ஊருக்கு போறதுனால உங்கள்கிட்ட இவ்வளவு நேரம் பேசி விடைபெறலாமா? நன்றி, வணக்கம் மக்கள். விடைபெறலாமா? ஏதோ சில காரியங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு என்ன பேச ஆரம்பிக்கணும். முதல்ல செல்லுதாவிட எனக்கு தெரியும் வயிறு பசினா, அந்த சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசி என்றால் தெரியும். நான் தெரியாம தான் கேட்கிறேன், மக்களே உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க எல்லாரும்? முரட்டு பணம் வச்சிருக்காங்க அதிமுக திமுக, எங்கிட்ட முரட்டு சக்தி இருக்கு, அவங்க பணம் பழம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய சின்னமான சேவல் சின்னத்தில் நிலங்க பார்க்க ரெட்டையில தூக்கிருங்க, எம்ஜிஆர் தூக்கிருங்க, சேவல் சின்னத்தில் நிலங்க பார்ப்போம். சேவல் சின்னத்தில் தோத்துருவோம் பயமா. இப்ப மட்டும் தான் தேர்தல் நேரத்தில் முதல்ல எம்ஜிஆர் போட்டுறணும். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லா வேட்பாளர் பணக்காரன் எல்லாருமே உட்காந்துருங்க, நீங்க உட்காந்து ஏன்னா அங்கிருக்கு டம்பிள் டிராவலில் வந்த காலங்கள்லாம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல. ஸ்டாலின் மற்றவங்கலாம் ஸ்டேஜில் இருந்தாங்க, மேடையில் இருந்து பேசுனாங்க, என்னை கிண்டல் அடிச்சாங்க. இப்போ அவங்க டம்பிள் டிராவலில் சுற்றுறாங்க, அவர் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன்னு. புதிய தலைமுறையிலையும் தெரிஞ்சு டிவிலையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வேட்பாளர் பயப்படுவாங்க, அதிமுக பயப்படுவாங்க. என்ன சூட்கேஸ் தராங்க, சூட்கேஸ் கிடையா, பெரிய இடத்து பிரஷருங்க. பெரிய இடம்னா யாரு? ஜெயலலிதா பிரஷர். ஜெயலலிதா நீங்க பெண் நினைக்கிறேன், பேசுற பேச்செல்லாம் கட்டுறீங்கன்னா, அதாவது எவ்வளோ மாதிரி திரும்ப அவங்க பேசுவாங்க. மாவட்ட செயலாளர் திருவங்கடம் சொன்னாலும் இவர் ஒன்றும் புதுசு இல்லை, நான் புதுசு இல்லை, நீங்க அப்ப சின்னவர். சரஸ்வதி தேட்டர் தெரியுமா தேவகோட்டையில? உங்க படம் பார்த்த உடனே இந்த விஜயகாந்த் தேவகோட்டையில படம் பார்க்கறேன், எம்ஜிஆர் படம் மட்டும்தான். காரக்குடியில பார்த்தா எம்ஜிஆர் படம் மட்டும்தான். நான் கேட்கிறேன், அம்மா அம்மா அம்மாங்கிறேன், யார் கொடுத்த அம்மா இந்த பட்டம்? நீங்களாக வைத்த அம்மா. நான் இதுக்கெல்லாம் அந்த சலசலப்புக்கெல்லாம் விஜயகாந்த் பயப்பட மாட்டேன் என்பது நான் பேசுறேன். கவலைப்படா, நான் பேசுறேன். அமைதியா இருந்தா நான் பேசுறேன். நீங்க நான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஒரு குரல் இங்க ஒரு குரல் நீங்களா கேட்டீங்க, அப்ப பேசுங்க, நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நல்லா எடுத்துருங்க. ஏன் பயந்து சும்மா சும்மா ஏன் அப்படி சும்மா எடுங்க. கலைஞர் சொன்னார, கண்ணு கேட்டு எனக்கு கண்ணே தெரியல. நம்ம உனக்கு உங்களுக்கு கண்ணு தெரியாத வயசு என்ன ஆயிடுச்சு? நீங்க 92 வயசுல இப்படியே வந்துகிட்டே இருப்பீங்க. இப்பொழுது ஏன்னா 92 வயசு வரைக்கும் யாரும் சொத்து சொன்னீங்க, அனுதாபத்தில் ஓட்டு போடும். அனுதாபத்தில் யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க. மக்கள் உங்க கெஞ்சி கதிரி கேட்டீங்க. இவங்க 2 பேரும் அதிமுக திமுக விஷச்செடிகள், காலையில் போட்டு மதிக்க வேண்டிய விஷச்செடிகள். ஏன்னா அவன் தயவுசெய்து வருங்கால கூட மிதிச்சுறாங்க, அந்த விஷம் கூட ஏறி உங்க தலையில இலவசங்கிற பேர்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஷூ போட்டு மிதிக்க சொல்றேன். கலைஞர் சொன்னார, கண்ணு கேட்டு எனக்கு கண்ணே தெரியல. நம்ம உனக்கு உங்களுக்கு கண்ணு தெரியாத வயசு என்ன ஆயிடுச்சு? 3வது அணி அவருக்கு தெரியல, அவங்களுக்கு வயசு என்ன ஆயிடுச்சு? நீங்க 92 வயசுல இப்படியே வந்துகிட்டே இருப்பீங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் பொறுப்பு. புதிய தலைமுறையிலையும் தெரிஞ்சு டிவிலையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வேட்பாளர் பயப்படுவாங்க, அதிமுக பயப்படுவாங்க. என்ன சூட்கேஸ் தராங்க, சூட்கேஸ் கிடையா. யாருப்பா யாரு? என்ன சத்தம்? நான் இதுக்கெல்லாம் அந்த சலசலப்புக்கெல்லாம் விஜயகாந்த் பயப்பட மாட்டேன் என்பது. ஏன் தைரியமாக என்ன இங்க சத்தம்னு கேட்கணும். சத்தம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும். தயவுசெய்து எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவ்வளவு பேர் எதுக்கா இருக்கீங்க இங்க? மாத்திரம் என் கச்ச காது கிட்ட கச்சன்னு கத்துறேன். தயவுசெய்து சத்தம் போட வந்துட்டல, ஏன் சத்தம் போடுறீங்க? தள்ளியா சொல்றதுனாலயா? சொல்லாம அவங்களாம் வேட்பாளர் நான் ஒண்ணு கம்முன்னு இருப்பாங்க. முண்டி அடிக்க கூடாங்கிறதுக்காக தான் நான் சொல்றது. கேப்டன் நியூஸ் 24x7 இது வரைக்கும் வரவே இல்லையே. இதில் தான் நீங்கள் என்னடா கேப்டன் செய்திகளுக்காக விஜயகாந்த் மருந்து கேட்டுக்கொண்டு நீங்கள் சொன்னாலும் கேட்கல, இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்கணும். ஏதோ சில காரியங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு என்ன பேச ஆரம்பிக்கணும். முதல்ல வேட்பாளர் அறிமுக கூட்டம் பார்க்குறேன். சிவந்தியப்பன் பம்பர சின்னத்தில் வாக்களிப்பீர். காரைக்குடி எஸ் குணசேகரன் கதிரர்வாள் சின்னத்தில் வாக்களிப்பீர்.
சிவகங்கை தொகுதி சாத்தையா கதிரேர்வாள் சின்னத்தில் வாக்களிப்பீர். திருப்பத்தூர் தொகுதி தீபா அன்பழகன் மானாமதுரை தொகுதி மோதிரம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவங்க எல்லாரும் ஏழைகள். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லா வேட்பாளர் பணக்காரன் எல்லாருமே ஏழைகள். நீங்கள் அங்கே தான் நம்ம கட்சி ஜெயிக்கணும். அதற்காக நம்ம தொண்டர்கள் எப்படி எவ்வளோ பார்க்கணும் எப்படி எவ்வளோ பார்க்கணும். அதுக்காக எல்லாத்தையும் காசு நம்ம கேட்க வேண்டாம். நிச்சயமாக நான் எல்லாருமே ஏழைகள்லாம் காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்துருப்பேன், காசு வாங்கலாம். ஆனால் விரோதிகளை கூட மன்னித்து விடலாம். துரோகிகளை மன்னிக்கவே கூடாது. மக்களை துரோகிகளை மன்னிக்கக்கூடாது என்பது. அதே போல் வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் தான் இருக்கணும். நீங்கள் உட்காந்துருங்க, நீங்கள் உட்காந்து ஏன்னா அங்கே இருக்கும் எல்லாம் வாழ்ந்தான். நான் நேராக தான் நான் ஏன் உட்கார சொன்னேங்கிற புரிஞ்சுக்கணும். நான் எல்லா பக்கம் திரும்ப மாட்டேன். ஏன்னா நேராக ஒரே இடம் நான் பார்க்க மாட்டேன். நான் டெம்பிள் டிராவலர் இல்லை, எல்லாம் அவங்க சுற்றி பேசுறது. டெம்பிள் டிராவலர் வந்த காலங்கள்லாம் உண்டு, டெம்பிள் டிராவலர் வந்த காலங்கள்லாம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல. அப்போ ஸ்டாலின் மற்றவங்கலாம் ஸ்டேஜில் இருந்தாங்க, மேடையில் இருந்து பேசுனாங்க, என்னை கிண்டல் அடித்தாங்க. இப்போ அவங்க டெம்பிள் டிராவலர் சுற்றுறாங்க, அவர் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன்னு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லுகிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே போல் அதிமுக திமுக தோக்கடிங்க. ஏன்னா அதிமுக ஆளுகள்லாம் என்னையா புது வாக்காளங்கிறீங்க. இதில் புதிய தலைமுறையிலையும் தினத்தந்தி டிவிலையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வேட்பாடு பயப்படுவாங்க. அதிமுக பயப்படுவாங்க. என்ன சூட்கேஸ் தராங்க, சூட்கேஸ் சூட்கேஸ் கொடுக்குறான். என்ன நீ கருத்து திரும்ப ஊர் சொன்னபடி நம்ம மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் சொன்னார், இது கருத்து திணிப்பு தான். 560 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு வந்து என்ன பண்ணி என்ன 560 கிலோமீட்டருக்கு வர்றதுக்கு ஒரு நாளாகும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கிட்ட வந்தேன்னு கேட்டால் நல்ல கேள்விதான். அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். இப்போ கூட ஒரு சரோஜாங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி இறந்துட்டாங்க, காவல்துறை அதிகாரி இறந்துட்டாங்க. பெரிய இடத்து பிரஷருங்கிற பெரிய இடம்னா யார் ஜெயலலிதா பிரஷர். ஜெயலலிதா நம்ம சொல்லணும்னு வச்சுங்க, என்ன நீ ஒரு அதிகாரியா ஜெயலலிதாண்ணா நீங்கள் பெண் நினைக்கிறேன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? அதாவது எவ்வளோ மாதிரி திரும்ப அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுனாங்களாம், அடா நீ என்னையா யார் மேலே பழிய போடு, அதிகாரி பேசுனாங்க, யார்கிட்டயாவது சொல்லு அப்படிங்கிறது தான். அதே போல தான் இவர்களும் அது மாதிரி இன்னொன்று ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் பரிசப்படுத்துங்க. ஏன்னா நான் அவசரம் கடமையை மீறுறதுக்கு பணம் வாங்குறாங்க. கடமை செய்வதற்கும் இங்கு தமிழ்நாட்டில் தான் பணம் வாங்குறாங்க. லஞ்சம், அதற்கு பேர் தான் லஞ்சம். கடமை மீறி இங்கே வெளிநாட்டில் செய்கிறாங்கல்ல, அதற்கு பேர் லஞ்சம் இல்லை, பணம். ஆனால் இங்கே கடமை செய்வதற்கு இல்லை பணம் வாங்குறாங்களே, அதற்கு பேர் லஞ்சம். எப்படின்னா இப்போ கடமை மீறி செய்கிறவங்க வெளிநாட்டில்னா இப்போ பாமைக்கு, ஏன்னா பாமைக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் வாங்குறாங்கல்ல, பாமைக்கு சொல்லுங்க பணம் கொடுங்க, பாம்பை வச்சுட்டு துப்பாக்கி எடுத்து சுடுறேன். ஆனால் இங்கே ஒரு ஜாதி சான்றிதழோ ஒரு குடும்ப அட்டை வாங்குறதுக்கோ எதுக்கு இருந்தாலும் பணம் கொடுத்தா தான் கொடுக்குறாங்க. அதனால் வெளிநாட்டில் கடமை மீறி செய்பவர்களுக்கு பணம், இங்கு தமிழ்நாட்டில் கடமை செய்பவர்களுக்கு பணம் கொடுத்தா நம்ம வேலையை வாங்குகிறோம். ஏன் விஜயகாந்த் எல்லாம் சொல்கிறேன், நல்லா யோசிக்கணும். அதே போல் டீப்ரூட் ஹைஸ்கூல், நான் படித்த ஸ்கூல் இங்கே தான் இருக்கு. டீப்ரூட் வரும்பொழுது தான் ராம்நகர்கிட்ட நான் பார்த்தேன். இந்த தேவகோட்டையில் சொன்ன மாதிரி நம்ம மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் சொன்னாராம், இவர் ஒன்றும் புதுசு இல்லை. நான் புதுசு இல்லை, நீங்கள் அப்போ சின்னவர். ஏனென்றால் சரஸ்வதி தியேட்டர் தெரியுமா தேவகோட்டையில், உங்கள் படம் பார்த்தவொன்னு இந்த விஜயகாந்த். அப்போ எப்போன்னு நீங்கள் பார்த்துக்கிறணும். ஆக சரஸ்வதி தியேட்டரில் படம் பார்த்துருக்கேன்னு சொல்லாதீங்க. அப்போ தேவகோட்டையில் படித்து நான் லீவ் விட்டோன்னு இந்த காரைக்குடி ராமோலா ஸ்டேட்லேயும் படம் பார்ப்பேன். தேவகோட்டையில் படம் பார்க்குறேன், எம்ஜிஆர் படம் மட்டும்தான் பார்ப்பேன். காரைக்குடியிலும் பார்த்தா எம்ஜிஆர் படம் மட்டும்தான்.
சரி, இப்ப அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா சாப்பாடு, அம்மா தண்ணீர். நான் கேட்கிறேன், அம்மா அம்மா அம்மாங்கிறேன், யார் கொடுத்த அம்மா இந்த பட்டம்? நீங்களாக வைத்த அம்மா. சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சின்னத்தை எடுத்துக்கிட்டு புரட்சித் தலைவர் குடிநீர் திட்டம் வைக்கிறீங்களா, இல்லை புரட்சித் தலைவர் உணவகம் வைக்கிறீங்களா? இல்லை இல்லை. அப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய சின்னமான சேவல் சின்னத்தில் நினைங்க பார்க்குறேன். ரெட்டையில தூக்கிடுங்க, எம்ஜிஆர் தூக்கிடுங்க, சேவல் சின்னத்தில் நினைங்க பார்ப்போம். சேவல் சின்னத்தில் தோத்துருவோம் பயமா. இப்போ மட்டும்தான் தேர்தல் நேரத்தில் முதல்ல எம்ஜிஆர் போட்டுறணும். எம்ஜிஆர் காட்டின ரெட்டை இலைக்கு நீங்கள் 2 பேரா சேலத்தில் தூக்கு, 2 செத்துட்டாங்களா தூக்கு, தர்மபுரியில் 2 பேர் செத்து தூக்கு, இப்படியா பண்ணுறது என்ன? 2 பேரில் 2 பேர் செத்துருவாங்களாம். இன்னைக்கு முதல்ல இன்னைக்கு தான் தேர்தல் அதிகாரி 15 லாரி பிடிச்சாங்க சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு தான் தேர்தல் அதிகாரிகள் இந்த அளவுக்கு பிரமாதமாக வேலை பார்த்துருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படித்தவங்க நீங்கள்லாம் எல்லாருமே தேவகோட்டையில் இருக்கவங்களாம் அதிகமாக இங்கெல்லாம் காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, யூனிவர்சிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் கூட காரைக்குடி தேவகோட்டை சொல்கிறோம். காரைக்குடி நாங்கள் எந்த ஊர்? காரைக்குடியில் இங்கே செட்டிநாடா அப்படின்னு தான் கேட்போம். ஆமாம், அப்படின்னா தேவகோட்டை சேர்ந்த இன்க்ளூடிங் செட்டிநாடு தானே. சரி, அங்கே என்ன கேட்பாங்க? யாருப்பா? யாரு? என்ன சத்தம்? அதுக்கெல்லாம் அந்த சலசலப்புக்கெல்லாம் விஜயகாந்த் பயப்பட மாட்டேன் என்பது. ஏன் தைரியமாக என்ன இங்கே சத்தம்னு கேட்கணும்னா, சத்தம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும். தயவுசெய்து எல்லாரும் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ பேர் எதுக்காக இருக்கீங்க இங்கே? மாத்திரம் என் கச்சன் காதுகிட்ட கச்சன்னு கத்துறேன். காதுகிட்டே வந்து கத்துறோம் இல்லையா? என்னுடைய பேச்சு கிடும்ல. நல்ல விஷயங்கள் தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், எதுக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜெயலலிதா இருக்கு. ஜெயலலிதா இருக்குன்னா நாங்களாக சொன்னோம் இந்த மாதிரி கூட்டத்தில் அடைங்க. நல்ல விஷயம். நீங்கள் இன்னைக்கு தயவுசெய்து சத்தம் போட வந்துட்டார்ல, ஏன் சத்தம் போடுறீங்க? தள்ளியா சொல்கிறனாலயா? சொல்லாமல் அவங்களாம் வேட்பாளர் நான் ஒன்று கம்முன்னு இருப்பாங்க. முண்டி அடிக்கக்கூடாங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது. அதாவது இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகள் இன்னைக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி யார் லாரியிலே திருப்பி ஜெயலலிதா கூட்டத்துக்கு போனவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டு பிடிச்சாங்களா, அதே போல தான் அதிகாரிகள் யார் இன்னைக்கு ஒரு டைரக்ட் த்ரூ ஐபிஎஸ் ஐஏஎஸ் நிரூபித்தாதான் நிச்சயமாக நன்றாக இருக்கும். இவங்க படிப்படியாக முன்னேறாங்க. இப்போ ஒரு போலீஸ்காரர் இருக்கார், அவர் ஏட்டா போடுறாரு. ஏட்டா இருந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ஆகி இன்ஸ்பெக்டர் இருந்து டிஎஸ்பி இருந்து அப்புறம் எஸ்பி, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், எஸ்பி ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க. எஸ்பி அப்புறம் ஐபிஎஸ் போகிறத விட டைரக்டர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் போடுங்க என்று என்னுடைய தாழ்மையான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் அதிகாரி அவர்களே, 2 நாள் நீங்களும் சொன்னீங்க, நான் டிவியில் சொன்னேன். டிவியில் பார்த்து 2 இன்னைக்கு நாள் 3 நாள் ஆயிடுச்சு. கேப்டன் நியூஸ் 24x7 இது வரைக்கும் வரவே இல்லையே. இதில் தான் நீங்கள் என்னடா கேப்டன் செய்திகளுக்காக விஜயகாந்த் வருந்து கேட்டுக்கொண்டு நீங்கள் சொன்னாலும் கேட்கல. இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்கணும். மக்கள்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா அது வரும்பொழுது வரட்டும். இல்லை என்றால் அண்ணன் சொன்னபடி இது குருட்சேத்திர போர் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா? தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும். தர்மவான்கள் நாங்கள், அதர்மவான்கள் அவங்க. ஊர் பூரா பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் அதர்மத்தை சேர்ந்தவர்கள். ஊரா பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு நினைக்கிறாங்களே. பணத்தை கட்டுப்படுவது தேர்தல் அதிகாரி. பணத்தை கட்டுப்படுத்தணும், பணத்தை யாரும் கொடுக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா சொல்றேன், ஏன்னா டைம் ஆச்சு வாங்க சொல்றக்க நைஸா வர்றாரு. நான் பேசுறேன், கவலையப்படா, நான் பேசுறேன். அமைதியாக இருந்தால் நான் பேசுறேன். நீங்களாம் நான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு குரல் நீங்களா கேட்டீங்கன்னா அப்போ பேசுங்க, நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன்.
டீப்ரடே ஸ்கூலில் இருக்கும் பொழுது என்னங்கிற என்னுடைய இளமை பருவத்தை சொல்லட்டுமா இல்லை வேண்டாமா? இளமை பருவத்தை நீங்களே படிச்சிருப்பீங்க. இளமை பருவம் டீப்ரடே ஸ்கூலில் அதிகம் சொல்லணும். டீப்ரடே ஸ்கூலில் படிக்கும் இருதாசன் ஒரு வாத்தியார், அவர் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர். அதே போல் சார்லஸ்ங்கிற ஒரு தேவகோட ஸ்ரீ ராம்நகர்னு இருக்கும். அப்பொழுது நான் பார்த்தேன், இப்போ இவ்வளோ கடை தேவகோட ரசத்தில் கூட இவ்வளோ கடைகள்லாம் இருக்குது. அப்பா நான் ஒரே ஒரு எல்லாம் இருக்கிறது தான் பார்ப்பேன். எங்கள் ராம்நகர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் நடந்தே போகணும் நானும் எங்கள் அண்ணனும். ஏன்னா அந்த ஹாஸ்டல் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு எங்கள் அண்ணன் எழுதிட்டு வந்துருச்சாங்க. அண்ணன் படித்து முடிச்சு நீங்கள் எங்கேயோ கிளம்பிட்டார், அதெல்லாம் விட்டுருங்க. ஆக நாங்கள் அப்படியெல்லாம் நடந்து வந்த காலங்களோடு திரும்ப வந்து அப்பாக்காக இங்கே படித்தேன் ராம்நகரில். எப்படி இப்படி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக. ஏன்னா வயிற்று பசினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? செல்லுதாவிட எனக்கு தெரியும் வயிறு பசினா. அந்த சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசி என்றால் தெரியும். நான் தெரியாமல் தான் கேட்குறேன், மக்களே உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு நேரம் நீங்கள் சாப்பாடு, ஒரு நேரம் தான் நான் கேட்குறேன். ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க எல்லாரும்? நானே என் மனைவி என் குழந்தைய தான் வருவோம். இல்லை நானே என் மனைவி, அவங்க கையை வண்டி கரண் அடித்து அவங்க 2 பேரும் எங்கேயோ படிச்சுக்க. நானே என் மனைவி வந்தால் நீங்கள் ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்களா? என் மக்கள் எல்லாம் போடுவாங்க. அப்படி இருக்க முடியாதற்காக நான் அடுத்த கையேந்திக்கிட்டு இருக்கணும்? எனக்கு தேவையில்லை. 70,000 கோடி 80,000 கோடி ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. முரட்டு பணம் இருக்கணும், முரட்டு பணம் வச்சுருக்காங்க அதிமுக திமுக. எங்கள்கிட்ட முரட்டு சக்தி இருக்குது, முரட்டு இளைஞர் மனோபலம் இருக்குது, பார்த்துக்குவோம் அப்படின்னு. அவங்க பணம் நம்ம பலம், பணம் பலம் பார்த்துக்குவோம். நல்லா எடுத்துருங்க. ஏன் பயந்து சும்மா சும்மா எடுங்க. ஏன் அப்படி இப்படி சும்மா எடுங்க. எதுக்காக? ஏன்னா முரட்டு பலம் அவங்க வச்சுருக்காங்க, முரட்டு பணம் அவங்க வச்சுருக்காங்கிறாங்க. நம்மள்ட்ட முரட்டு பணம் பலம் இந்த இளைஞர்கள் இருக்கப்பட்டாலும் இருக்கும்போது எனக்கு பயம் கிடையாது. அதுவும் 6 கட்சி, நாங்கள் ஆறுமுகத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு ஏறுமுகம்தான் என்பதை உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க. என்றைக்கும் ஏறுமுகம்தான் வெற்றி அடை போகிற இருந்துச்சு. கலைஞர் சொன்னார கண்ணு கட்டினதும் எனக்கு கண்ணே தெரியல. இந்த உனக்கு உங்களுக்கு கண்ணு தெரியல, வயசு என்ன ஆயிடுச்சு? 3வது அணி அவருக்கு தெரியல, அவங்களுக்கு வயசு என்ன ஆயிடுச்சு? நீங்கள் 92 வயசுல இப்படியே வந்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் நான் பொறுப்பு. 92 வயசு வரைக்கும் என்ன 92 வயசுல ஏன் சுற்றுறாருன்னா இப்படியே எவ்வளோ இவர் ஏன் இப்பொழுது? ஏன்னா 92 வயசு வரைக்கும் இப்போ யாரும் சுற்று சொன்ன? நீங்கள் அனுதாபத்தில் ஓட்டு போடும். அனுதாபத்தில் யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க. மக்கள் உங்கள் கெஞ்சி கதிரி கேட்டீங்கன்னு. இவங்க 2 பேரும் அதிமுக திமுக விஷச்செடிகள், காலையில் போட்டு மதிக்க வேண்டிய விஷச்செடிகள். ஏன்னா அவன் தயவுசு வெறுங்காலில் கூட மிதிச்சுறாங்க. அந்த விஷம் கூட ஏறி உங்கள் தலையில் வந்து இலவசங்கிற பேரில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஷூ போட்டு மிதிக்க சொல்கிறேன். ஷூ போட்டு மிதிச்சா அவங்க ஷூவோட லெதர் தான் காலில் ஏறாதில்ல. செருப்பு போட்டால் கூட ஏதோ ஒரு வரல் சுண்டு வரல் ஏதோ ஒன்று போட்டுருங்கிறக்காக தான் நான் ஷூ போட்டு மிதிக்க சொல்கிறேன். ஏன்டா ஷூ போட்டுனா இவங்க எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்க வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் போது எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படிப்பட்டனா ஏதோ பணக்காரங்க காசு வச்சுருப்பாங்க கூட, அவங்களும் உங்களை போன்ற ஏழைகள் தான், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மக்களே, நான் 2-3 ஊருக்கு போகிறனால உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசி விடைபெறலாமா? நன்றி வணக்கம் மக்கள். விடைபெறலாமா? நன்றி வணக்கம்.